என்னங்க இது அநியாயமா இருக்கு. ஒரு சீரிஸ்ல 3 செஞ்சுரி அடிச்சவருக்கு பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு குடுக்காம 2 செஞ்சுரி அடிச்சவருக்கு குடுத்திருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? இப்படிதாங்க ஸ்ரீலங்கன் பிளேயர் சோனல் தினுசாவுக்கு நடந்த அநியாயத்தை பத்தி எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்தியா vs ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரிஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இந்தியா வந்து அந்த சீரிஸை 1-0 அப்படின்ற அடிப்படையில வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த சீரிஸ்ல வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் பிளேயர் படிக்கலுக்கு தாங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இதுக்கு தான் பல விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. அது எப்படி வந்து படிக்கலுக்கு வந்து கொடுக்கலாம்? படிக்கல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட ஸ்ரீலங்கன் பிளேயர் தினுசா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. இந்த டெஸ்ட் சீரிஸ்ல 4 இன்னிங்ஸ்லயுமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. அப்ப அவருக்கு தானே வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்கணும். ஏன்னா படிக்கல் வந்து பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ்ல மொத்தமே வந்து 328 ரன் தான் வந்து எடுத்தாரு. ஆனா தினுசா வந்து மொத்தம் 4 இன்னிங்ஸையும் சேர்த்து 420 ரன் வந்து எடுத்திருக்காரு. படிக்கல் வந்து 2 செஞ்சுரி தான் வந்து அடிச்சாரு. ஆனா இதே தினுசாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 செஞ்சுரி ஒரு ஹாஃப் செஞ்சுரின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது தினுசாக்கு தானே நியாயப்படி மேன் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு வந்து போயிருக்கணும். அதை விட்டுட்டு எப்படி வந்து படிக்கலுக்கு வந்து கொடுத்துருக்கலாம்? இதெல்லாம் தினுசாவுக்கு நடந்த அநியாயம் அப்படின்னு பல பேர் வந்து தினுசாவுக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல ஒரு சில பேர் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா, இல்லப்பா ஏன் மேபி படிக்கலுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னா, இந்தியா தானே இந்த சீரீஸை வந்து வின் பண்ணாங்க. அதனால வின்னிங் டீமுக்கு வந்து இந்த அவார்டை கொடுக்கணும்னு கூட படிக்கலுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். மத்தபடி வேணும்னே வந்து தினுசா ஓரங்கட்டப்படணும் அப்படின்லாம் வந்து ஓரங்கட்டப்படல அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, வின்னிங் டீமுக்கு தான் வந்து பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமே கிடையாதுங்க. அந்த சீரீஸ்ல எந்த ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்களோ அந்த பிளேயருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா 2 பேருக்குமே சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அவார்டா வந்து கொடுத்துருக்கலாம். அப்படி இருந்தா கூட இதை கொஞ்சமாவது வந்து ஏத்துக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஆனா தினுசாவுக்கு மொத்தமா எதுவும் கொடுக்காம படிக்கலுக்கு மட்டும் கொடுத்தது எந்த விதத்துல ஏத்துக்க முடியாது அப்படின்னு பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப படிக்கலை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா படிக்கல் வந்து பாத்தீங்கன்னா 2 செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் அவருக்கு மத்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்க. ஆனா தினுசா விளையாண்ட சூழ்நிலையே வந்து வேற. தினுசா வந்து 6th பேட்ஸ்மேனா தான் வந்து கிளம்புறங்கினாரு. ஸ்டார்டிங்ல ஸ்ரீலங்கா மடன்னு சொல்லிட்டு விக்கெட்டை இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு இக்கட்டான பொசிஷன்ல என்னோட டீமுக்காண்டி நான் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒன் மேன் ஆர்மியா விளையாண்டு ஸ்ரீலங்கா இன்னிங்ஸ் தோல்வி அடைய இருந்ததை வந்து தடுத்து நிறுத்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு மறக்க முடியாத ஒரு இன்னிங்ஸை தான் வந்து தினுசா வந்து கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது 2 பேரோட ஆட்டத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தினுசாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு படி மேல இருக்கு. அப்ப அவருக்கு தான் நியாயப்படி இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு இல்லப்பா வின்னிங் டீமுக்கு தான் கொடுக்கணும், இந்தியா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிக்கலுக்கு இந்த அவார்டை கொடுத்தது வந்து பல கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியை தான் வந்து ஏற்படுத்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு வந்து நியாயப்படி தினுசாவுக்கு கொடுத்துருக்கணுமா, இல்ல படிக்கலுக்கு கொடுத்துருக்கிறதே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.